விமானத்திலயோ, இல்ல விமான நிலையத்திலயோ யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ரொம்பவுமே ஒரு அரிதான ஒரு விஷயம். எங்கட தமிழ் கல்ச்சர பொறுத்தளவுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததில்ல. எங்கட தமிழ் பெண்கள் வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள பக்கத்து வீட்ட விடுறதே பெரிய ஒரு விஷயம். வெளியூருக்கு போறது, இல்ல வெளிநாடுகளுக்கு போறதெல்லாம் நடக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆனா, வெளிநாட்டு பெண்களுக்கு வந்து இது ரொம்பவுமே ஒரு கேஷுவலான விஷயம். அங்க பிரெக்னன்சியா இருக்கும்போது நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையம் என்று சொல்லப்படக்கூடிய பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஒரு வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு வந்து குழந்தை ஒன்று பிறந்திருக்குது. எப்படி தெரியுமா? அவங்க வந்து துபாயிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து மலேசியாவுக்கு போறதுக்காக ஸ்ரீலங்கா இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில தான் வந்து அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த விமான நிலையத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய உதவியோடு வந்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று வந்து இலங்கையினுடைய கொழும்பு பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து அவங்க பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து இப்போ வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ அவங்கள வந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிகம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்பவுமே அரிதான ஒரு விஷயம். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதை விட இன்னும் ஒரு செய்தி உண்டு. இது நடந்து வந்து நிறைய காலங்கள் ஆயிட்டுது. ஆனாலும் இது வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் மாதிரி இருக்கும். இப்போ இப்படி என்ன மாதிரியான நியூஸ் அப்படின்னு சொன்னால், ஜெட் ப்ளூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விமானத்தில் வந்து அதாவது 30,000 அடி உயரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோட உதவியோடு அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தையோட பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வந்து ஜெட் ப்ளூ அப்படின்னு சொல்லியே பேர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் வந்து அந்த ஜெட் ப்ளூ நிறுவனம், அதாவது அந்த ஃப்ளைட்டினுடைய சொந்த நிறுவனம் வந்து இந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஜெட் ப்ளூ அப்படின்னு சொல்லி பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதனால் வந்து இந்த குழந்தை வந்து எப்போ வேணாலும், அதாவது அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து எங்களுடைய ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரீயாகவே போய் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இலவச சலுகை ஒன்றையும் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி உலகத்தில் அரிதான நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் குழந்தை பிறணுமா என்ன? ஏர்போர்ட்லேயும் பெறலாம், ஃப்ளைட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுதும் பெறலாம், இல்லை ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுதும் பெறலாம், இல்லை கப்பலில் போய் கொண்டிருக்கும் போதும் கூட குழந்தை பெறலாம். குழந்தை பிறணும் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை தானே. இந்த மாதிரியான நிறைய அரிதான சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது.